அண்ணே என்ன காப்பாத்துனே. அண்ணே இங்க வாண்ணே. அண்ணே அண்ணே இங்க பாருண்ணே. இந்த மோட்டர் வேற அவனுக்கு ஆன் பண்ணிட்டு போயிட்டானுங்களே பாவி பயலுங்க. அண்ணே அண்ணே காப்பாத்துனே. என்ன நம்ம கத்துறது அவனுக்கு கேட்கலையா? இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்தி பார்ப்போம். ஐயோ இந்த நேரம் கரண்ட் எதுவும் போகாதா? அண்ணே வாண்ணே காப்பாத்துனே. ஐயோ எவ்வளவு கத்துறாலும் அவன் காதல விழ மாட்டேங்குது. இந்த மோட்டர் வேற ஒரு ஓடி தொலைது. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? முருகா அண்ணே அண்ணே. ஐயோ என்ன கூட கேட்க மாட்டேங்கிறானே. இந்த மோட்டர் சத்தத்துல காதுல விழல போட்டிருக்கு. ஐயோ இப்ப நான் எப்படி தப்பிக்கிறது இருந்து? அங்க வேற என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. பயில் வாங்கணும் படுபாவி என்னை கட்டி போட்டு இப்படி போல போட்டுட்டியே. ஐயோ இப்படி கட்டி போட்டு போயிட்டீங்களேடா. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? அதுல இருக்க நகைங்க எல்லாமே டூப்ளிகேட் தான், இதுவும் ஒரிஜினல் இல்ல. உங்க வாயால எல்லா உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக தான் அந்த சண்முக பாண்டியன் ஒய்ஃப் கிட்ட இந்த நகையெல்லாம் கொடுத்து ஒரு சின்ன டிராமா பண்ணோம். நீங்களும் அதுல மாட்டிக்கிட்டீங்க. ஏய் அத்தை இப்ப தெரிஞ்சது அவங்க தங்கச்சி யாருன்னு. என்னடி இதெல்லாம்? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நீ செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டியே. இதனால யாருக்கடி அசிங்கம்? நம்ம குடும்பத்துக்கு தானே. அக்கா அக்கா அது வாய் மூடு. உன்னை என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு திருட்டு பட்டத்தை தேடி கொடுத்துட்டேல்ல. இது உங்க தங்கச்சியோட போன். இதுல இருந்து நான் சிவனாண்டிக்கு போன் பண்றேன். அவர் என்ன சொல்றாரு நீங்களே கேளுங்க. போச்சு, இன்னைக்கு நாம எல்லா விஷயத்திலும் வசமா மாட்டிக்க போறோம். அவருக்கு மட்டும் போனை போட்டா நம்ம கதை முடிஞ்சிரும். சொல்லு சந்திரா. அங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நாம நினைச்ச மாதிரி தானே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. முக்கியமா உங்க அக்கா கறிக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கோ, அதான் ரொம்ப முக்கியம். சந்திரா என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ சார், நான் சந்திரா இல்ல, கார்த்தி பேசுறேன். நீங்க ரெண்டு பேரும் பண்ண திருட்டுத்தனம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏய் ஏன் பொண்டாட்டி போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இங்க பார், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். சரிங்க சார், பார்த்து பண்ணுங்க. எப்படி இது நடந்துச்சு? அங்க சந்திராவுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. இவர் மேல எந்த தப்பும் இல்ல நிரூபிச்சுட்டா வீட்டுக்குள்ள வர ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? நல்லா இருந்த சந்திரா இப்படி மாறி இருக்கானா, அதுக்கு இவன் தான் காரணம். இப்படிப்பட்டவனை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அடிக்கடி பேச்ச மாத்தி பேசாதீங்க. இவரை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலனா நானும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அப்படியே இவர் கூட போயிடுவேன். பரவாயில்லையா? என்ன அம்மா, ரேவதி வீட்டுக்கார மேலதான் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அவரை ஏத்துக்கிட்டா என்னதாமா? கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் என்ன?
ஆமா ஈஸ்வரி, சொல்ல மாத்தி பேசுறது தப்பு இல்லையா? 2 பேரும் வீட்டுக்குள்ள வரட்டும். என்னமோ பண்ணுங்க. வா வீட்டுக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் இரு. எங்க வாங்க. உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கு காரணம் கோயில்ல கிடைச்ச புதையல் நகைலாம் திருட்டு போச்சுல்ல, அதை பத்தி சொல்றதுக்காக தான். சொல்லுங்க சார், அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நகை திருட்டுக்கும் என் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதெல்லாம் செஞ்சது அவங்களோட தங்கச்சி சந்திரகலா தான். பத்திரிகையில் அதெல்லாம் தெரியாம நீங்க அத்தையை பத்தி தப்பா எழுதிட்டீங்க. அதனால தான் இப்ப கூப்பிட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இதே நீங்க பத்திரிகையில போடுங்க. அப்பதான் என் அத்தை மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா போடுறோம் சார். தப்பா போட்டதுக்கு பரிகாரமா இதை நாங்க செய்யறோம் சார். அப்ப நாங்க வரோம் சார். வாங்க. இந்த கோவில் நகைக்கு முழுக்க எனக்கு தான் சொந்தம். இது அடைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இவங்க புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துதான் இருக்காங்க. உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை நம்பாம நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்போ எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்க. இன்ஸ்பெக்டர், இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. வாங்க சார். ஹலோ சார். உட்காருங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொடுங்க சார். இந்தாங்க சார், எழுதி கொடுங்க.